அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிளாஸில் மிஷினில் எப்படி நூல் போடுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாபினில் நூல் சுற்றலாம். த்ரெட்டை வச்சுட்டு பாபினில் ஒரு 3 or 4 times 4 முறையாவது அதில் சுற்றிக்கோங்க. டைட்டாக இருக்கணும், லூஸ் கொடுக்கக்கூடாது. லூஸாக இருந்துச்சுனாக்கா நம்ம துணியில் ஸ்டிச் பண்ணிவிட லூப் விழும், அதாவது கொஞ்சம் தையல் லூஸாக விழும். அதனால் நம்ம இப்போ பெடல் பண்ணுறோம் இல்லையா, அந்த பெடல் வீல்லே அந்த பாபினை வச்சு கரெக்டாக அந்த நூலை டைட் பண்ணி பிடிச்சோம்னா அது ஈவனாக சுத்தம். ஒரே சைடாக வச்சுருக்காம ஈவனாக பிடிச்சி நீங்கள் சுற்றணும். ஓகேங்களா? ஈவனாக இருக்கணும். அப்போ தான் த்ரெட்டு வர்றதுக்கு ஸ்மூத்தாக இலகுவாக இருக்கும், லேஸாக. அதுக்காக தான் ஈவனாக சுற்றணுங்கிறது. நம்ம பாபின் ஈவனாக சுற்றியாச்சு இல்லையா. இப்போ கேஸ் எடுத்து அந்த பாபினை உள்ளே விட்டுட்டு இப்போ அந்த த்ரெட்டை அந்த ஹோல்களில் மாட்டி விட்டு இழுத்து பார்க்கணும். இழுக்கையில் பாபின் லூஸாக ரோல் ஆகணும், டைட்டாக இருக்கக்கூடாது. லூஸாக ஸ்மூத்தாக ரோல் ஆகணும். அந்த த்ரெட்டு லேஸாக அப்படி இழுக்கையில் நல்லா ஸ்மூத்தாக வரணும். அப்படி வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ பாபின் மாட்டுறதை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு பிளேட் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது பாபினை அது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. அதில் டக் ஒரு மாதிரி சவுண்டு வரும், அது மாட்டிலே ஒரு மாதிரி கிளிக்குங் வரும். அப்போ நம்ம கரெக்டாக மாட்டிருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா? மாட்டிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த த்ரெட்டை மொத்தம் 8 ஸ்டெப்பு தேவைப்படும். அது என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த நூலெல்லாம் அந்தந்த ஹோல்களை கரெக்டாக நீங்கள் மாட்டி எடுத்துட்டதுக்கப்புறமா 8 ஸ்டெப்பு உங்களுக்கு கரெக்டாக 1 2 3 நீங்கள் கவுண்டிங்கில் வச்சு அதே மாதிரி கரெக்டாக போட்டு பாருங்கள். கரெக்டாக அந்தந்த ஹோலில் விட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு நூல் எப்படி போடணுங்கிறத பற்றி காமிச்சிருக்கேன். கவனமாக பார்த்துக்கோங்க. 8 ஸ்டெப்புன்னா நீடில் நூல் போடுற வரைக்கும் 7. அந்த பாபின் கேஸ்லேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அதை நம்ம 8வது ஸ்டெப். ஓகேங்களா? இந்த 8 ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும். இப்போ அப்படியே நம்ம ஹோல் நீடியில் விட்டு அந்த பாபினில் இருக்கிற த்ரெட்டை நம்ம எடுத்துட்டோம். இப்போ 2 நூல் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ ப்ரெஷர் போர்டை தூக்கிட்டு நூலை நம்ம பேக் சைடில் விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு கிளாத் எடுத்து அந்த கிளாத்தை ஃபோல்டிங் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண பாருங்கள். ஃபோல்ட் பண்ணி தையல் அந்த எட்ஜில் வரணும், கார்னரில் ஓரமாக இருக்கணும். சென்டராக இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் அந்த எட்ஜில் போட்டு பழகணும். கரெக்டாக எட்ஜிலேயே ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்படியே நீங்கள் இந்த மாதிரி 4 சைடும் நீங்கள் மடித்து விட்டு அடுத்தது ஆல்ரெடி உங்களுக்கு பென்சிலில் பேப்பரில் ப்ராக்டிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி இப்போ கிளாத்லேயும் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிக்ஸ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணியும் ப்ராக்டிக்ஸ் எடுத்து பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.